கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாதிகளாகி விட்டார்களாம். அதனால் அவர்களிடம் பகுத்தறிவை காட்டக்கூடாது. கிறிஸ்தவர்களை விமர்சிக்கக் கூடாது என்று ஈ.வே. ராமசாமி கட்டளையிடுகிறார். எதையும் முட்டாள்தனமாக பேசினால் தானே பெரியார். அதனால் கிறிஸ்தவ விஷயத்திலும் முட்டாள்தனமாக பேசாவிட்டால். தன்னை பெரியார் என ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்து ஈ.வே. ராமசாமி அபத்தமாக உளறிய உளறலை இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஒரு பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவன். ஒரு கருத்தை வைத்தால் அதை ஏன் எதற்கு எப்படி என ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எதற்கு எப்படி என்பது பகுத்தறிவு சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் கூட. ஒரு பகுத்தறிவாதி ஒன்றை ஆராய்ந்து சொன்னானேயானால். அதை சக பகுத்தறிவாதி நம்பிக்கையின் பேரால் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஒருவனின் பகுத்தறிவு அந்தளவுக்கு நம்பிக்கையூட்டுவனவாக. கலப்படமற்ற தன்மை கொண்டதாய் இருக்க வேண்டும். ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா. முட்டாள்தனமற்ற தன்மையை கொண்டிருந்ததா அவர் பகுத்தறிவு. ஈ.வே. ராமசாமி கூறியதை எல்லாம் இன்றைக்கு வாசிக்கிறபோது. மலைக்கும்படியாக இருந்திருக்க வேண்டிய அவரது கருத்துகள். நகைப்புக்கும் பித்தலாட்டத்திற்கு இடமளிக்கும் வகையில் தான் உள்ளது என்பது. சக பகுத்தறிவாதிகளாக நமக்கு தான் வெட்கக்கேடாக தெரிகிறது. உதாரணத்திற்கு ஈ.வே. ராமசாமியின் இந்த அருள்வாக்கை வாசிப்போம். கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஆதலால் அவர்கள் மதத்தை பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும். குடியரசு. ஜனவரி 15 1949. ஈ.வே. ராமசாமி கூறியதிலேயே இது தான் அதிக அரைவேக்காடு கொண்ட கருத்தாக உள்ளது என சொல்லலாம். நம் காலத்திற்கு பிறகு நாம் கூறியதை வருங்கால சந்ததியினர் வாசிப்பார்கள். அப்படி வாசிக்கையில் அந்த கால நாகரிகத்திற்கு. நாம் சொன்ன கருத்து சிறுபிள்ளைத்தனமாக தோன்றினால் கூட பரவாயில்லை. மன்னித்துவிடலாம். ஆனால் பித்தாலாட்டத்தன்மை கொண்டதாயும் முட்டாள்தனமாகவும் இருந்துவிடக்கூடாது என ஈ.வே. ராமசாமி கடுகளவு கூட நினைத்தவராக இல்லை. அதனால் அவர் பகுத்தறிவு என நினைத்து கூறிய கருத்துக்கள் சந்தி சிரிக்கின்றன. மேற்கண்ட கிறிஸ்தவம் குறித்த ஈ.வே. ராமசாமியின் கருத்தில் சிறுபிள்ளைத்தனம் இல்லை. பித்தலாட்டமும் அறிவு சூன்யத்தனமும் தானுள்ளது. கிறித்தவத்தில் தவறு இருப்பதாக தெரிகிறது. முட்டாள்தனங்கள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் அதை பற்றி கவலையில்லை என சொன்னால். நீ என்ன பகுத்தறிவாதி. நாத்திகவாதி. சில தினங்களுக்கு முன் வந்த ஒரு செய்தி இது. பாலியல் தொல்லை கொடுத்த மதபோதகர் அடித்து கொலை. வேலைக்கார பெண் கைது என்கிற தலைப்பில் டிசம்பர் 8 23 தேதி தினகரன்.காமில் வந்தது. 60 ஆண்டுகால ஆசிரியர் கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையில் வராத செய்தி. காரணம் ஈ.வே. ராமசாமி தான் சொல்லிவிட்டாரே. கிறிஸ்தவ முட்டாள்தனங்களை பற்றி கவலையில்லை என. அதனால் பிரசுரிக்கவில்லையாம். அட மதிகெட்ட ஈனமதியாளர்களா. அதற்காக மதபோதகர் செய்த பாலியல் அக்கிரமத்தையுமாய்யா மூடி மறைப்பீர். பாலியல் தொல்லை கொடுத்த மத போதகரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த வேலைக்கார பெண்ணை நேற்று கைது செய்தனர். கடலூரை சேர்ந்தவர் 62 வயதான டேனியல். மதபோதகரான இவர் கடந்த சில ஆண்டுகளாக புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அடுத்த மண்டையூரில் வாடகை வீட்டில் தங்கி சுற்றுவட்டார கிராமங்களில் மத போதனையில் ஈடுபட்டு வந்தார். இவரது வீட்டில் சமையல் வேலை செய்து வந்த மாத்தூரை சேர்ந்த செல்வி என்ற பிரிஞ்சி என்பவருக்கு டேனியல் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவ நாளன்று நள்ளிரவிலும் டேனியல் மீண்டும் பிரின்சிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது.
இதில் ஆத்திரமடைந்த பிரிஞ்சி டூவீலரில் உள்ள இரும்பு கம்பியை எடுத்து டேனியலை சரமாரியாக தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த டேனியல் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து நேற்று காலை அங்கு வந்த மண்டையூர் போலீசார் டேனியலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்குப்பதிவு செய்து பிரிஞ்சியை கைது செய்தனர் என்கிறது செய்தி. பகுத்தறிவு பகலவன் என கூறி கொள்கிற ஈவே ராமசாமி முட்டாள்தனமாக கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி தனக்கு கவலை இல்லை என சொல்லலாம். எல்லோராலும் அவ்வண்ணம் இருக்க முடியுமா? அதிகளவு பகுத்தறிவுக்கு இடமளித்துள்ள மதத்தில் இத்தகைய அநியாயங்கள் நடக்குமா? இத்தகைய அயோக்கியத்தனங்கள் நடக்குமா? வழக்கம் போல் ஈவே ராமசாமி முட்டாள்தனமாக சொல்லிவிட்டார். அந்த முட்டாள்தனத்தையும் சொந்த புத்தி வேண்டாம். ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய அவர் அடிமைகள் அப்படியே அட்சரம் பிசகாமல் பின்பற்றுகிறார்கள் என தான் சொல்ல வேண்டும். எதை வைத்து கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாளியாகிவிட்டார்கள் என ஈவே ராமசாமியால் சொல்ல முடியுமா? வாய்க்கு வந்ததை அடித்துவிட வேண்டியது தான். தன்னை எல்லாம் எவன் கேள்வி கேட்பான். தனக்கு எதிர்வினையாற்ற யாருக்கென்ன தகுதி உள்ளது என்கிற அசட்டு தைரியம் தானே அரைவேக்காட்டு கருத்துகள் வர காரணமாகிறது. திரும்ப ஒரு முறை வாசிப்போம். ஈவே ராமசாமி புத்தி கெட்டு போய் சொன்னதை கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி தனக்கு கவலை இல்லை. அவர்கள் பகுத்தறிவுக்கு இடமளிப்பவர்களாக ஆகி விட்டார்கள. சிரிப்பு தான் வருகிறது. ஈவே ராமசாமி ஒரு மதத்தை விமர்சிப்பதற்கும் விமர்சிக்காமல் போவதற்கும் நிறைய காரணம் சொல்வார். சொல்லக்கூடிய காரணம் நிறைவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் பகுத்தறிவு தான் கேலிக்குரியதானதாகும். கிறிஸ்தவத்தை உயர்த்தி பிடிக்க போய் தன்னை தாழ்த்திக் கொண்டார். தான் சொல்கிற கருத்தால் தனக்கு பெருமை வருகிறதோ இல்லையோ எந்த சூழ்நிலையிலும் பகுத்தறிவின் தன்மைக்கு சிறுமை ஏற்பட்டுவிடக்கூடாது என சிறிதளவு கூட சிந்திக்கவில்லை. அன்பே வடிவானவன் கடவுள் என கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு கடைசியில் ஒரு பெண்ணை கொலைக்காரியாக்கி உள்ளான் மதபோதகன். வீட்டு வேலைக்கு வந்த பிரிஞ்சி அந்த மதபோதகர் டேனியலை அந்த பெண் சந்திக்காமலே இருந்திருக்கலாம். சந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் போயிருந்தால் இந்த கொலை குற்றத்திலிருந்து தப்பி இருக்கலாம். ஒருவனை சந்திக்க கிடைத்த வாய்ப்பு நமக்கு நன்மையை தரவில்லையாயினும் தீமையை தராமலிருந்திருக்கலாம். அது போல் ஈவே ராமசாமி கற்று தந்ததாக சொல்லும் பகுத்தறிவு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை யாயினும் நம் அறிவுக்கண்ணை குருடாக்கிவிடக் கூடாது. பெரும்பாலும் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு அறிவு கண்ணை குருடாக்கி அயோக்கியதனத்தை கற்றுத்தரும் வல்லமையை தானே செய்கிறது. அதற்கு இந்த காணொளி சம்பவம் தானே மிக பெரும் சாட்சி.